வெல்கம் டு விஐபி விஜய் புகழ் யூடியூப் சேனல். இப்போ தேமுதிகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு போயிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவங்கள தமிழ்நாட்டில் அரசியலில் அவங்க நிலைப்படுத்திக்கிற விதமாக தான் அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய லாபத்துக்காக தான் அவங்க அந்த கூட்டணிக்கு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவங்க கூட்டணி போகணுங்கிற விருப்பம் விஜயகாந்த் சாருக்கு இருந்ததே கிடையாது. ஆனால் தேமுதிக இப்போது பிரேமலதா மேமும் சுதீர் சாரும் தான் இப்போது கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் அப்படியே மாறுபட்ட விதமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக வந்து ஒரு 7லேருந்து 10 தொகுதி கேட்பாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு அவங்க கேட்பாங்க. 234 தொகுதிகளிலும் தேமுதிகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த தேமுதிகவோட தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி கூட கூட்டணி அப்படின்னாலும் அந்த கட்சி தோழமை கட்சிகள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறவங்க தான் தேமுதிக கட்சி தொண்டர்கள். அதில் குறைய சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட போனது வந்து நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க கட்சி நடத்துகிறாங்க, அவங்கவுங்க சம்பாதிக்கணும் நடப்பாங்க, அவங்கவுங்க பவரில் இருக்குன்னு நடப்பாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் லாபம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும்னா அவங்கவுங்க விருப்பப்படுவாங்க. இது அவர் ஒன்றும் சொல்கிறது கிடையவே கிடையாது. இப்போது டிஎம்கேவை ஜெயிக்கணும் அப்படின்னா சீமான் அண்ணா, விஜய் அண்ணா, பாஜக, அதிமுக, மற்ற ஏனைய எல்லா உதிரி கட்சிகள், மற்ற எல்லா கட்சிகளும் ஏடிஎம்கே தலைமையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம்கே என்டிஏ வெஸ்ட்டு இந்தியா கூட்டணியாக இருக்கிற திமுகவை எதிர்க்கலாம். புரியுதுங்களா? நாம் தனித்தனியாக இருந்துக்கிட்டு நாம் தனித்தனியாகவே இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓட்டு பிரியும். ஆட்டோமேட்டிக்காக பவரில் இருக்கிற கட்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே சீமான் அண்ணா, விஜய் அண்ணா, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்களாம் 4 பேர் கூட்டணி சேர்ந்தாலே சிறப்பாக பவரில் இருக்கிற கட்சி ஜெயிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத இதில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ பாஜக மேலேயோ எந்த பர்சனல் அட்டாக்கும் கிடையாது. இப்போது 2026 எலெக்ஷன் ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.